மட்டக்களப்பு பூம்புகார் என்ற இடத்தில் இந்த வீடு அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 2 கோடி. இது முதலாவது வீடு. இரண்டாவது வீடு கொழும்பு ராஜகிரி என்னும் இடத்தில் ரோயல் அபார்ட்மெண்டில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 6.5 கோடி. வீடு மூன்றாவது கொழும்பு கருவாத்தோட்டம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 23 கோடி. இது என்ன விவரங்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதுதான் பிள்ளையானின் சொத்து மதிப்பு. அதாவது நான் கூறிய இந்த மூன்றும் தான், அதாவது இந்த 3 வீடுகளும் தான் அவரின் சொத்தாண்டு கேட்டால் இல்லை. அந்த சொத்துக்களில் ஒரு 3ஐ நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு கூறியிருக்கிறேன். முழுமையாக அது தொடர்பாக இந்த தொகுப்பின் முடிவிலே பார்க்கலாம். அதற்கு முதல் பிள்ளையான் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. ஒன்று, அவரது சொத்து மதிப்புகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கூறப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியிடம் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான ஒரு தகவலை நாங்கள் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அது தவிர பிள்ளையானின் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான தகவலை பார்க்க இருக்கின்றோம். அது தவிர இன்னும் ஒரு செய்தி அண்மையிலே பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. உதய கம்மன் பிளவும் பிள்ளையானும் சந்தித்துக் கொண்ட போது பிள்ளையான் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுததாக கூறப்பட்ட நிலையில் அவ்வாறெல்லாம் நடக்கவில்லை, அது போய் உதய கம்மன் பிள சும்மா சொன்னது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆகவே இவை போன்ற பல விடயங்களை இந்த பிள்ளையான் தொடர்பாக ஆராய வேண்டி இருக்கின்றது. விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். முதலாவதாக பிள்ளையானின் சாரதி கைது செய்யப்பட்ட செய்தியை பார்த்துவிட்டு அடுத்த கட்டமாக செல்லலாம். பிள்ளையானின் சாரதி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பேராசிரியர் ரவீந்திரநாத் கடந்த 2006ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். அது தொடர்பாக ஏற்கனவே கடந்த 8ஆம் தேதி முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசன் சந்திரகாந்தன் அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இது பலரும் அறிந்த செய்திதான். இதே வேளைதான் நேற்றைய தினம் அதே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பிள்ளையானின் சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடமும் தற்பொழுது விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பாகத்தான் அவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது நேற்று நடந்த சம்பவம். இது தொடர்பான செய்திகளை நீங்கள் இதற்கு முன்னரே பார்த்திருக்கலாம். இவ்வாறான சூழ்நிலைத்தான் பிள்ளையானின் சொத்து மதிப்பு தொடர்பாக பல தகவல்கள் சமூக வலைதளங்களிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தற்பொழுது ஊடகங்களிலும் இது தொடர்பான செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. அந்த வகையில் தான் UNHRC உள்ளிட்ட 2 நிறுவனங்கள், அதாவது மனித உரிமை பாதுகாவலர் அமைப்புகள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. பிள்ளையானின் சொத்துக்கள் தொடர்பாக ஆராய்ந்து விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றினை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றன இந்த நிறுவனங்கள். அது தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அதுவிட பிள்ளையானின் சொத்து மதிப்புகள் என்னென்ன, அதாவது தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலாக இருக்கட்டும் அல்லது ஊடகங்களிலாக இருக்கட்டும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற அந்த விவரங்கள் என்ன என்பதையும் இதிலே நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதிலே நான் முன்பு கூறியது போல மட்டக்களப்பு பூம்புகார் என்ற இடத்தில் ஒரு வீடு அமைந்திருக்கின்றது. அதன் பெறுமதி 2 கோடி. இரண்டாவது வீடு ஒன்று கொழும்பு ராஜகிரி என்னும் இடத்தில் ரோயல் அபார்ட்மெண்டில் அமைந்திருக்கிறது. இதன் பெறுமதி 6.5 கோடி. மூன்றாவது வீடு கொழும்பு கருவாத்தோட்டம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 23 கோடி. நான்காவது வீடு மட்டக்களப்பு வாவிக்கரை வீதி 1 என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 12 கோடி. சுற்றுலா விடுதி திருவோணமலை உப்புவழி என்ற இடத்தில் இந்த சுற்றுலா விடுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பெறுமதி 5 கோடி. இரண்டாவது சுற்றுலா விடுதி ஒன்று நுவரெலியா நகர் என்ற இடத்தில் இந்த சுற்றுலா விடுதி அமைந்திருக்கிறது. இதன் பெறுமதி 17 கோடி. 12 ஏக்கர் நிலம் மட்டக்களப்பு பாசிக்குடா என்ற இடத்தில் இருக்கின்றது. இந்த 12 ஏக்கர் நிலம் காணப்படுகிறது. இதன் பெறுமதி 25 கோடி. 50 ஏக்கர் நிலம் திருவோணமலை கும்புருப்பட்டி என்ற இடத்தில் காணப்படுகின்றது. இதன் பெறுமதி 20 கோடி. நிலத்தொகுதி மட்டக்களப்பு திராய்மடு என்னும் இடத்தில் இந்த நிலத்தொகுதி காணப்படுகின்றது. இதன் பெறுமதி மதிப்பீடு செய்யப்படவில்லை. 115 ஏக்கர் வயற்காணி மட்டக்களப்பு புலுட்டுமானோடு என்ற இடத்தில் இந்த வயற்காணி அமைந்திருக்கின்றது. இதன் பெறுமதி மதிப்பீடு செய்யப்படவில்லை. 10 ஏக்கர் நிலம் மட்டக்களப்பு மாங்கேணி என்ற இடத்தில் இந்த நிலம் அமைந்திருக்கிறது. இதன் பெறுமதியும் மதிப்பீடு செய்யவில்லை. ஆழ்கடல் மீன்பிடி இழுவை படகுகள் 12 கொழும்பு டிக்கோவிட்ட என்னும் இடத்தில் இந்த இழுவை படகுகள் காணப்படுகின்றன. இதன் பெறுமதி 20 கோடி. அந்த இழுவை படகுகளின் பெறுமதி 20 கோடி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் இருக்கின்ற ஒரு தொடர்மாடி குடியிருப்பில் ஒரு வீடு வாங்கி இருக்கின்றார். அதன் பெறுமதி 7.5 கோடி. நகைக்கடையும் கட்டடமும் சுவிட்சர்லாந்து சூரிச் என்ற இடத்தில் இந்த நகைக்கடையும் கட்டடமும் காணப்படுகிறது. அதன் பெறுமதி 150 கோடி. வெளிநாட்டு வங்கிகளில் உள்ள மொத்த பணத்தொகை 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதாவது கிட்டத்தட்ட 500 தாண்டி 1000 நெருங்குகின்றது அவரது மொத்த சொத்து மதிப்பு. ஆகவே நீ பெறுமதி எல்லாம் சரியாக போடுகின்ற பட்சத்தில் அதனை விட தாண்டும், அதாவது 1000 கோடியை விட தாண்டும் என்று கூறப்படுகின்றது. அந்த அளவிற்கு அவருக்கு
சொத்துக்கள் இருக்கின்றது என்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிறுவனங்களும், அதாவது UNHRC உள்ளிட்ட நிறுவனங்களும் வலியுறுத்தி இருக்கின்றன. இது தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்து இது தொடர்பாக ஆராய வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்று தற்பொழுது அவர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறான பின்னணியில் இது தொடர்பாக ஆராய்வது கட்டாயமாகின்றது என்று பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். ஆகவே இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது, இந்த சொத்தெல்லாம் எங்கிருந்து வந்தது, சிறு வயதில் புலிகள் அமைப்பில் சேர்ந்து பின்னர் புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்து புலிகளை காட்டி கொடுத்ததற்கு பின்னால் உழைத்த சொத்துக்கள், சேர்த்த சொத்துக்கள் தான் இவை. ஆகவே காட்டி கொடுப்புக்கு பரிசா அல்லது காட்டி கொடுப்பின் ஊடாக கொடுத்த பதவிகள் ஊடாக பெற்ற லஞ்ச தொகையா அல்லது மற்றவர்களிடம் கப்பம் கேட்டு பெற்ற பணமா, கடத்தி பெற்ற பணமா போன்ற பல்வேறுபட்ட கருத்துக்களை பிள்ளையானுக்கு எதிராக பலர் முன்வைத்து வருவதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்நிலையில் தான் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இப்படியான சூழ்நிலையை தான் நான் ஆரம்பத்திலே கூறியது போல அவர் தொடர்பாக மற்றொரு செய்தியையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதாவது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே குறிப்பிட்டிருந்தார், பிள்ளையானுக்கு நெருக்கமான ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே சரணடைகின்றார். அவர் பிள்ளையான் தொடர்பான குண்டுத்தாக்கல் தொடர்பான, அதாவது ஈஸ்டர் குண்டுத்தாக்கல் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று சிங்கள ஊடகத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பான செய்திகளை நேற்றைய தினம் நானும் இந்த JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே வெளிப்படுத்தியிருந்தேன். ஆனால் நேற்றைய தினம் அவர் இவ்வாறு முன்னிலையாவார், சரணடைவார் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அவர் நேற்றைய தினம் சரணடைந்ததாக எந்த செய்திகளுமே வெளியாகவில்லை. அது தொடர்பாகவும் பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் தான் அவர் மற்றொரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அண்மையிலே உதய கம்மன்பில் அவர்கள் சட்டத்தரணியாக பிள்ளையானுகளை சேர்ந்து சந்தித்திருந்தார். அவர் அங்கு ஒரு 30 நிமிடம் உரையாடி இருந்தார் என்று கூறப்படுகின்றது. அந்த நேரத்தில் பிள்ளையான் கண்ணீர் மல்க சில விடயங்களை பகிர்ந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஊடக சந்திப்பிலே அது தொடர்பாக தெரிவித்திருந்தார். பிள்ளையான் தன் மீது அனைத்து பழியையும் இந்த அரசாங்கம் போட போகின்றது, தன்னை அரசு சாட்சியாக மாறுமாறு கட்டாயப்படுத்துகின்றது, என்னிடம் தாக்குதல் சம்பந்தமாக எதுவுமே கேட்கவில்லை, ஆனால் நான் கூறியதாக கூறி பலரை கை செய்வதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்றது. எனக்கு உறங்குவதற்கு கூட சரியான ஒரு இடமில்லை, நிலத்தில் தான் படுத்துறங்குகின்றேன், என்னை இவர்கள் இவ்வாறு துன்பப்படுத்துகின்றார்கள், என்னை பயன்படுத்தி விட்டு இன்று தூக்கி எறிகின்றார்கள், என்னை பகடக்காய் ஆக்க பார்க்கின்றார்கள் என்று அவர் கூறியதாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் அவர் கண்ணீர் விட்டு அளவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அங்கு நின்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவர்கள் 4 இவர்களின் உரையாடலை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்று அந்த 4 உறுதிப்படுத்தி இருப்பதாக தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இந்நிலையில் பிள்ளையான் தொடர்பான விசாரணைகள் அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மட்டக்களப்பிலே பலர் தொடர்பாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாரதியும் கை செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்து பலர் கை செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் மற்றும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக தீவிர விசாரணைகள் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதனூடாக இவர்கள் சிக்கப் போகின்றார்கள். பிள்ளையான் இனி காலாகாலமாக வெளியே வர முடியாது என்கின்ற கருத்தையும் பலர் கூறி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் பிள்ளையானை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பல தென்னிலங்கை அரசியல்வாதிகள் முயற்சி செய்கின்றார்கள். அதற்கு அவர்கள் எடுத்த ஆயுதம் தான் பிள்ளையான் தான் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார், பிள்ளையான் தான் விடுதலை புலிகள் சிறுவர் போராளிகளை இணைத்தார்கள் என்பதற்கான வாழும் ஆதாரம், வாழும் சாட்சி என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். இதை வைத்து இலங்கை அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருந்த ஒருத்தனை இன்று இந்த அரசு பழி வாங்குகின்றது என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த அரசாங்கம் புலிகளுக்கு ஆதரவாக, தமிழர்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றது என்கின்ற ஒரு கட்டமைப்பை அவர்கள் வடிவமைத்து அதனூடாக பிள்ளையானை வெளியே எடுப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜய் ஆந்தன்.